கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உக்கிரத்தாண்டவம் ஆடும் வக்கிரச்சனி பலன். சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இவர் 19/6/2024 பிற்பகல் 3:12 அளவில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே வக்கரிக்கிறார். 19/8/2024 அன்றைய தினம் சதயம் 2இல் வக்கரமாகிறார். 4/10/2024 அன்றைய தினம் சதயம் 1இல் வக்கரமாகிறார். அடுத்தபடியாக 4/11/2024 பிற்பகல் 3:12 அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். அதே சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக பொதுவாக 19/6/2024 முதல் 4/11/2024 வரை சுமார் 4.5 மாத பலன்கள் என்ன பலன்களை சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு கொடுக்க போகின்றார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ சிம்மத்துக்கு இவர் 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர். 6ஆம் வீடும் 7ஆம் வீடும் 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர். இவர் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் நல்லவர் அல்ல. இப்போ உங்களுக்கு நடக்கின்ற சனியும் கண்டச்சனி அப்படிங்கிற கணக்கில் வந்திருக்கு. பொதுவாக சிம்ம ராசி சிக்கலில் மாட்டிக்கிடுமா, இல்லை சிக்கல் இல்லாமல் தப்பித்து கொள்ளுமா? இதுதான் இப்போ கேள்வி. ஏன்னா சனி என்பது இப்போ அவருக்கு திக்பலம் கிடைத்திருக்கின்றது. திக்பலத்தோடு தான் அவர் இருக்கிறாரு. அதில் வக்கரம் அடைந்தால் என்ன நன்மையை செய்வார் அப்படின்னு சொன்னால், அவர் ஏறக்குறைய 70% 80% நன்மைகளை கொடுப்பார். தன்னுடைய காரகத்துவத்தை விட்டு பொதுவான நன்மை பலன்களை அவர் சிம்ம ராசிக்கு வழங்கவிருக்கின்றார். இப்போ 7ஆம் வீடு என்பது என்ன? களஸ்திரம் அப்படின்னு பேர். களஸ்திரம், நண்பர்கள், கூட்டாளிகள், இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய வீடு. கண்டங்கள் அப்படின்னு அதை சொல்லலாம். ஆக சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் சிக்கல் இல்லாமல் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொண்டு சேர்க்கிறார். சிக்கலில் தவிக்க போறீங்களோ அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பைத்தான் இவர் தர்றார். தன்னுடைய இயல்பான சுபாவத்தை விட்டு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே இவர் வந்திருக்கிறார். ஆகையினால கணவன் மனைவி உறவுகள் மேம்படும். சில பேருக்கு திருமணம் இதுவரைக்கும் கைகூடாமல் இருந்தவர்களுக்கு திடீர் திருமணமும் நடத்தி வைக்கக்கூடியவராக இந்த சனி விளங்குவார். அதே போல கடன் காட்சிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு திடீர் வரவுகள் ஏற்பட்டு அந்த கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். மேலும் கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அநேக யோகங்களையும் கொண்டு குவிப்பார். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சனி உங்களுக்கு உக்கிரத்தாண்டவம் ஆடப்போகின்றார். பயப்படக்கூடிய சூழ்நிலை எதுவும் இல்லை. அதாவது பொதுவாக கண்டச்சனி அப்படின்னு சொன்னால் அடிக்கடி கண்டம் விலகும்னு அர்த்தம். இப்போ அவர் வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே கண்டத்திலிருந்து விடுபட்டு இப்போ 6ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்தார்? ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கேட்கலாம். அந்த விடுபட்ட யோகத்தை கொடுப்பதற்காகத்தான் சனி இங்கே வக்கரமாகி இருக்கின்றார். ஆக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும். சில பேருக்கு புதிய கடன்கள் உருவாகும். அது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக புதிய கடன் உருவாகும். அது நல்ல கடனாக இருக்கும். வாழ்க்கைக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு தொழிலை செய்வதற்கு அந்த கடன் உண்டாகும். அந்த கடனால் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமே தவிர சிக்கல்கள் எதுவும் வராது. மேலும் திருமண தாமதமாக இருந்த பெண்களுக்கு, ஆண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திருமணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. இனி இவருடைய நின்ற இடத்திலிருந்து உங்கள் சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் அவர் வக்கரிக்கும் பொழுது இருந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியில் எந்த கிரகம் இல்லை. அதாவது 19/6/2024 பிற்பகல் 3:12 அளவில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் எதுவும் இல்லை. கன்னியில் கேது, 3ஆம் வீடு சுத்தம், 4ஆம் இடத்திலே விருச்சிக சந்திரன், 5, 6 சுத்தம், 7ஆம் இடத்திலே வக்கரமடைந்த நாயகன் சனி பகவான், 8ஆம் இடத்திலே மீனராகு, 9ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோண செவ்வாய், 10ஆம் இடத்திலே ரிஷப வியாழன், 11ஆம் இடத்திலே மிதுன சூரியன், மிதுன புதன், மிதுன சுக்கிரன். இதில் புதனும் சுக்கிரனும் அஸ்தமனம் அடைந்திருக்கின்றார்கள். ஆக இப்போ வரிசையை பார்த்தோம்னா
ராசி நாயகனாகிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே ஆதாயத்திலே போய் இருக்கிறார், லாபத்திலே போயிருக்கிறார், அந்த வீட்டோனோடு கூடியிருக்கிறார். சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. இது ஒரு வல்லிய ராஜயோக கிரகமாகும். லட்சுமி நாராயணன் யோகம், சிவபெருமான் யோகம் மூன்றும் சேர்ந்து அமையப்பெற்ற ஒரு யோகமாக இந்த இடத்துல உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையினாலே இந்த வக்கரம் ஆகின்ற சமயத்திலே உங்களுக்கு இந்த யோகம் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும், லாபங்கள் பெருகும், தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். இந்த மாதிரியாக அமைந்திருக்கின்றது. 12க்கு அதிபதியாகிய சந்திரன் 4ஆம் இடத்திலே, ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும். 2-11க்கு அதிபதியாகிய புதன் 11ஆம் இடத்திலே ஆட்சியாக அமர்ந்து சூரியனால் அஸ்தமிக்கப்பட்டார். ஆகையினாலே அந்த துதியாதிபதி என்ற தோஷம் விலகி நன்மைகள் உண்டாக ஏதுவாகின்றது. பணப்பழக்கம் சரளமாக கிடைக்கும். லாபாதிபதி லாபத்திலே இருந்தால் பெருசா ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அஸ்தமனம் அடைந்து விட்ட காரணத்தினால லாபங்கள் கொடிகட்டி பறக்கும். 3-10க்கு உடைய சுக்கிரன் அவர் உங்களுக்கு நல்லவர் அல்ல. அவர் அஸ்தமனமாகி 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால ஒரு கெட்ட கிரகம் கூட 11ஆம் இடத்திலே இருந்தால் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையிலே இருக்கும். அந்த முறையிலே அந்த தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, வியாபார மேன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார். அடுத்தபடியாக 4-9க்கு அதிபதியாகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வகைகளிலே உள்ள சிறப்புகள் இதுவரையிலும் கிடைக்காமல் இருந்தது. இந்த காலகட்டத்திலே உதவியும் அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தோப்பனார் வர்க்கங்கள் எல்லாமே பகையாக போய்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி வக்கரிக்கின்ற பொழுது தோப்பனாருடைய வழிவகையினர்கள் உங்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடியதாக இங்கே அமையப்பெறுகின்றது. தாய் வழி நலம் கிடைக்கும். தாயாருக்கு இருந்த துன்பங்கள், துயரங்கள், ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் மறைந்துவிடும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அப்படி செய்யுமே அப்படின்னு நினைக்கலாம். 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தாய் ஆரோக்கியம் பெறுவாள். தோப்பனார் வர்க்கங்கள் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பாக்கியம் வலுவடையும். 5-8க்கு அதிபதியாகிய குரு பகவான் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆக 5ஆம் இடத்தோன் பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடத்திலே இருப்பது ஒரு வகை யோகம். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்து வருவதற்கு ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். அடுத்தபடியாக 6க்கும் 7க்கும் அதிபதியாகிய நாயகன் சனி பகவான் அவர் 7ஆம் இடத்திலே வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகும். அது நல்ல திருப்பமாக நடந்தேறும். இப்படியாக சிம்ம ராசி சிக்கலில் இருந்து மீளுகின்ற ஒரு ராசியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. ஆகையினாலே தைரியமாக இருக்கலாம். கண்டச்சனியினுடைய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆகையினாலே என்ன இருந்தாலும் கண்டச்சனி அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்கிறதுனால இப்படிப்பட்ட நல்ல நேரத்திலேயாவது திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதனை தொடர்ந்து உங்களுக்கு யோகமாகவே விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர் கொடுப்பார். 2ஆம் இடத்துல உள்ள கேதுவும் 8ஆம் இடத்துல உள்ள ராகுவும், 2ஆம் இடத்துல உள்ள கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கார். ஆகையினால குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் விடுபடும். அந்த தடைகளெல்லாம் உடைபட்டு போய்விடும். 8ல் உள்ள ராகு அப்படிங்கிறது அடிவயிறு பிரச்சனைகள் உண்டாகும். சில பேருக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். பெண்களுக்கு அந்த மறைமுக பிரச்சனைகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த ராகு மீன ராகு அப்படிங்கிற காரணத்தினால ரொம்பையும் தொல்லையை கொடுக்க மாட்டார். ஓரளவு கொடுத்து மிகவும் சரி கட்டி விடுவார். ஆக இந்த உக்கர தாண்டவம் ஆடப்போகும் வக்கரச்சனி உங்களுக்கு மொத்தத்தில் நன்மை அளிக்கக்கூடியதாகவே இந்த சனி அமைகின்றார். பலாபலன்கள் திடீர் திருப்பமாகவே உங்களுக்கு வந்து சேர். இதெல்லாம் கண்டச்சனி நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நேயர்களுக்கு அதிசயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.